ஸோ இதுல இருந்து தசம் 2 பிரிஞ்சால் இதுல தசம் 2 வருமா? வராது. தசம் 1 வீதம் தான் வளமையா பிரியும். அப்ப மிக குறைவான அளவு தசம் 0.0 ஏதோ ஒன்று வரும். ஆனா இது தசம் 4ன்னா இது எவ்வளவு வரும்? தசம் 4 வந்துடும். ஏன்னா முற்றாக பிரியும். ஏன்னா இது அயன் சேர்வு. இது பகுதியாக கூட்டல் அடையும். இது முற்றாக அயனாக்கம் அடையும். படிச்சிருக்கோம். சோ இதுல இருந்து இரண்டுமே ஒரே கரைசல்ல இருப்பதால இதுல இருந்து வருகின்ற C3COO- இதுல இருந்து வருகின்ற C3COO ஒரே கரைசல்ல காணப்படும். அதனால இந்த ரெண்டும் பொது அயன் விளைவா என்று நாம சொல்லுவோம். இதை சொல்லுவோம் பொது அயன் விளைவு. பொது அயன். ரெண்டும் பொது அயன். பொது அயன். இந்த C3COO- இங்க வந்ததால இதன் இது மீளுந்தாக்கம் தானே, ரெண்டு பக்கம் நடக்கலுமே. இதன் முற்றான முழு முன்னோக்கிய பிரிகை பாதிக்கப்பட போகுது. இது செறிவு கூடுதலால் லீச்சேட்டின் தத்துவப்படி இந்த சமநிலை பின்னோக்கி போகுது. ஏற்கனவே குறைவாக வந்தது இந்த H3O+, இப்ப இதன் பொதுவின் விளைவால் இன்னமும் குறைவாக வரப்போகுது. சோ இதனால ஏற்கனவே C3COOH வந்து ஒரு தசம் 2 C3COOH எவ்வளவு H+ இருக்குமோ அதை விட இப்ப குறைய போகுது. ஏன்? இந்த C3COO- Na+ உப்பினால் வந்த C3COO- பொது அயனாக அங்கு இருப்பதால் அந்த C3COO- ஒட்டுமொத்த சரிவு கூட லீச்சேட்டின் தத்துவப்படி முதலாவது சமநிலை பின்னோக்கி நகர அதன் முன்னோக்கிய பிரிகை குறைக்கப்பட H3O+ சரிவு என்னவா இருக்கும்? குறையும். இதனால குறைவாக காணப்படும். இதனால pH இதனுடைய H3O+ அளவு குறைவாக காணப்படும். சோ இதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்து கவனிங்க. இப்ப இதுக்கு எப்படி அப்ப இதுல நீங்க இந்த ரெண்டு கரைசல்லையும் காணப்படக்கூடிய சாத்தியமான சமநிலைகள் யாவற்றையும் கருதுகண்டா, ஒன்று இது இப்படியாக பிரிவது, ரெண்டு இந்த உப்பு இப்படியாக பிரிவது, மூணாவது சமநிலை என்ன? இந்த C3COO- நம்ம கண்ட மாதிரி இதுல முதலாவது இதுக்கு முதல் கண்டோம் நீரோட சேர்ந்து இப்படி பிரியலுமா பிரியலதா? இப்படி பிரியலாம். நான்காவது நீர் H2O இவ்வாறாக பிரியலாம். C3COO- இவ்வாறாக பிரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி நீர் இவ்வாறாக பிரிஞ்சிருக்கலாம். சோ இதுல நாளையுமே நாம கணக்கெடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஏன்? இதனுடைய KA பெருமானத்தை எடுத்தீங்கன்னா 1.8 தர 10⁵. இது முற்றான பிரிகை. அவ KA கிட்டத்தட்ட மிக அதிகம், ஒன்றோட மிக அதிகம். கிட்டத்தட்ட முற்றா பிரிஞ்சிருதே. சோ இதை கணக்கெடுத்தே ஆகணும். ஆனா இது இவ்வாறாக இரண்டாவது பிரியில் இருக்கு. இதுல KB இதுல பெருமானம் என்ன? 10⁻14 1.8 தர 10⁻5. ரைட்டா? கிட்டத்தட்ட 10⁻10 கிட்ட வரும். 10⁻10. இதுல KW என்ன? 10⁻14. சோ இந்த 4 தாக்கம் 1 சமநிலை 1 2 3 4 இந்த 4லையும் மிக அதிக விளைவுகளை கொடுக்கக்கூடிய தாக்கம் இது. முதலாவது இது 3% விளைவை கொடுக்கும். இரண்டாவது இது KA 10⁻5 தான். 1,00,000 ஒரு பகுதி விளைவை கொடுக்கும் 15 மடங்கு. இது 10⁻10 மிக குறைவாகத்தான் இந்த விளைவு உருவாகும். இது 10⁻14 ட்ரில்லியன் மடங்கு குறைவாக தான் இந்த விளைவு உருவாகும். ஆகவே இந்த ரெண்டு தாக்கமும் சாத்தியமற்றது. இதுதான் இந்த கரைசலில் சாத்தியமானது. இந்த விளக்கம் உங்களுக்கு மிக தெளிவா தெரியணும், எழுத தெரியணும். ஏன் இது இல்லை? இந்த ரெண்டு தான் வருது. அப்ப இந்த ஒப்பீட்டு ரீதியில ஒரு அமிலம் இருக்கும் போது அதன் உப்பு பிரிகி அடைந்து அதன் உப்பிலிருந்து வருகின்ற அன்னையன் மீண்டும் நீர்ப்பகுப்படைவது சாத்தியம் குறைந்தது, நடக்காது என்பது அல்ல. இதுலயும் OH- வரலாம், ஆனால் சாத்தியம் குறைந்தது. ஆகவே நாம் அதை புறக்கணிப்போம். காரணம் இந்த KKBயின் அடிப்படையில் தான் நம்ம புறக்கணிக்கிறோம், சும்மா புறக்கணிக்கல. KKBயின் அடிப்படையில தான்
நாம புறக்கணிக்கிறோம்.